மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கின்றானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான். அவனுடைய மனதினில் சந்தேகங்களோ வேறு கேள்விகளோ பிறப்பெடுக்காது. நம்மை படைத்தவனின் உதவி நமக்கு சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும். ஒருத்தர் மலை உச்சியில் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தவறுதலாக கீழே விழுந்துடுறாரு. தற்செயலாக பாறையின் விளிம்பில் நீட்டிக்கிட்டு இருந்த ஒரு வேரை பிடிச்சிடுறாரு. அந்த பிடியை விட்டா பாதாளம்தான். அதுவரை ஒரு டைம் கூட கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருந்ததே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் கடவுளை நினச்சி, கடவுளே உன்னை நான் முழுசாக நம்புகிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு வேண்டி கேட்குறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு குரல், நீ என்னை நம்ப மாட்ட அப்படின்னு. கடவுளே என்னை கைவிட்டுறாத, நான் நிச்சயம் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு குரல் கேட்குது. கடவுளே நான் உன்னை தான் நம்புகிறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மறுபடியும் கெஞ்சி கேட்குறாரு. சரி, உன்னை நான் காப்பாற்றுறேன், முதலில் நீ பிடிச்சிருக்கும் அந்த வேரை விட்டுடு அப்படின்னு குரல் கேட்குது. வேரை விட்டுட்டா நான் கீழே விழுந்து இறந்துருவேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வானத்தில் இருந்து குரல் எதுவுமே கேட்கல. நம்பணும், நம்பிக்கை தான் எல்லாம். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா 100% இல்லை 200% அது மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளே அதை நமக்கு நடத்தி கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.